அதிமுகவின் கூட்டல் கணக்கு குறித்து சட்டமன்றத்தில் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு கவனமாக இருக்க வலியுறுத்த அடுத்தடுத்து சுவாரஸ்யமான விவாதங்கள் நடந்தன. உங்கள் மடியிலே இருக்கக்கூடிய கணத்தை பறித்துக் கொள்ள நினைப்பவரிடமிருந்தும் நீங்கள் அனைவரும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பட்ஜெட் கணக்கை சரியா செயல்படுத்துங்க. எங்க கணக்கு நாங்க பாத்துக்கிறோம். எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒருவேளை ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பு இருந்தா நம்ம கணக்கு தப்பா போகுமோ அப்படிங்கிற எண்ணத்துல தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தின் போது பேசிய அதிமுக உறுப்பினர் தங்கமணி மடிக்கணினி வழங்குவதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி குறித்து கேள்விகளை எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு மாணவர்களுக்கு தரமான கணினி வழங்குவதை அரசு உறுதி செய்யும் என்றார். மேலும் இது தொடர்பான கணக்கில் சற்று கவனக்குறைவாக இருந்தது போல அல்லாமல் தங்கள் மடியில் இருக்கும் கணத்தையும் கவனமாக எதிர்கொள்ள வேண்டும் என்று அதிமுகவினருக்கு அறிவுறுத்தினார். சாணக்கிய தந்திரத்தோடு இந்த கணக்குகளை சிலர் எங்கோ உட்கார்ந்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் அண்ணன் அவர்களுக்கு கேட்டுக்கொள்வேன், இந்த மடிக்கணினி விவகாரத்தில் சற்று கவனக்குறைவாக நீங்கள் இருந்து விட்டதைப் போல உங்கள் மடியிலே இருக்கக்கூடிய கணத்தை பறித்துக் கொள்ள நினைப்பவரிடமிருந்தும் நீங்கள் அனைவரும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நான் உங்கள் மீது இருக்கக்கூடிய உரிமை அன்பின் காரணமாக இங்கே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தனது பேச்சை கேட்டு பாஜக உறுப்பினர் வானதி சிரித்துக் கொண்டிருந்ததை குறிப்பிட்டு அமைச்சர் பேசியது சிரிப்பலையை ஏற்படுத்தியது. நீங்கள் கூட்டல் கணக்கை இங்கே அண்ணன் தங்கமணி அவர்கள் இங்கே போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய கூட்டல் கழித்தல் கணக்கை எல்லாம் வேறு ஒரு இடத்திலே உட்கார்ந்து இன்னொருவர்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு சிரிக்கிறார்கள். அப்படியானால் பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது என்பதுதான் அர்த்தம் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். அமைச்சரின் கூட்டல் கணக்கு கருத்துக்கு பதிலளித்த தங்கமணி அதிமுக எதிலும் ஏமாறாது என்றார். அதற்கு ஏமாறாமல் இருக்க வாழ்த்துக்கள் என முதலமைச்சர் கூறினார். மாண்புமிகு உறுப்பினர் தங்கமணி அவர்கள் நாங்கள் கூட்டல் கணக்கில் ஏமாற மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். ஏமாறாமல் இருந்தால் எங்களுடைய வாழ்த்துக்கள். சட்டமன்ற வளாகத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, நீங்கள் பட்ஜெட் கணக்கை பாருங்கள், எங்கள் கணக்கை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று பதிலளித்தார். பட்ஜெட் கணக்கை சரியா செயல்படுத்துங்க. எங்க கணக்கு நாங்க பாத்துக்கிறோம். எங்க கணக்கு நாங்க எப்படி பார்ப்போம் எங்களுக்கு தெரியும். எங்கள் மீது நீங்கள் கரிசனம் காட்ட தேவையில்லை. நீங்க எப்படியெல்லாம் கடந்த காலத்தில் இருந்தது என்று சற்று எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கொள்கை என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு. இதுகுறித்து பேசிய பாஜக உறுப்பினர் வானதி சீனிவாசன், திமுக கூட்டணி கணக்கு தவறிவிடுமோ என்ற பதற்றத்தில்தான் திமுக மற்றவர்களின் கூட்டல் கணக்கு பற்றி பேசுகிறது என்றார். திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட்டணி கணக்குகள் அப்படின்னு வருகின்ற பொழுது அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பதற்றம் என்பது எதனால வருது? எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒருவேளை ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பு இருந்தா நம்ம கணக்கு தப்பா போகுமோ அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க மத்தவங்களோட கணக்கு பத்தி இப்ப அதிகமா கவலைப்பட்டு இருக்காங்க. உங்களோட பலம், உங்களோட ஆதரவு, மக்கள் ஆதரவு எல்லாம் சரியா இருந்ததுன்னா அந்த கணக்கு எல்லாமே உங்களோட கணக்கு சரியா இருக்கும். பாஜக அதிமுக கூட்டணி மீண்டும் அமையுமா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் சட்டமன்றத்தில் நடந்த இந்த விவாதம் சுவாரஸ்யமான ஒன்றாக மட்டுமின்றி தற்போதைய அரசியல் சூழலில் முக்கியமான ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது. வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் இருந்ததாக கூறப்படும் விவகாரத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்ய கோரிக்கை எழுந்துள்ளது. கடந்த 4 ஆண்டுகளாக டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றி வந்த யஷ்வந்த் வர்மாவின் வீட்டில் அண்மையில் தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது நீதிபதி வீட்டில் இல்லாத நிலையில் அவரது குடும்பத்தினர் தீயணைப்புத்துறை உதவியோடு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். நீதிபதி வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் இருந்ததாக தீயணைப்புத்துறையினர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னா தலைமையிலான கொலீஜியம் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு பணியிட மாற்றம் செய்து உத்தரவிட்டது. மேலும் கொலீஜியம் ஆலோசனை கூட்டத்தில் நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான பணியிடை மாற்றம் போதுமானது அல்ல, அவர் பதவி விலக வேண்டும் என பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் நீதிபதி யஷ்வந்த் வர்மா குறித்து முழுமையான விசாரணை நடத்தி அறிக்கை அளிக்க டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி TK உபாத்யாயாவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குழு கூடி நீதிபதி யஷ்வந்த் வர்மா குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை அளிக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
அதே நேரம் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்ய மாநிலங்களவையில் கோரிக்கை எழுந்துள்ளது. நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை அலகாபாத்துக்கு மாற்றியதற்கு வழக்கறிஞர் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. நாங்கள் என்ன குப்பை தொட்டியா என கேள்வி எழுப்பியுள்ள வழக்கறிஞர் சங்கம் நீதிபதி யஷ்வந்த் வர்மா விவகாரத்தில் வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளது. சிவகங்கையில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக வெளுத்து வாங்கிய மழை கோடை வெப்பத்தை தணித்தது. சிவகங்கை மாவட்டத்தில் கடந்த 5 நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் இன்று காலை முதலே மேகமூட்டமாக காணப்பட்டது. மேலும் சிவகங்கையின் சுற்றுவட்டார பகுதிகளான வாணியங்குடி, பையூர், காஞ்சிரங்கால், முத்துப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. அரை மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் கோடை வெப்பம் தணிந்தது. இதேபோன்று தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. முத்தலாபுரம், அயன்ராசப்பட்டி, மேல நம்பிபுரம், சிந்தலக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. இந்த மழையால் மக்காச்சோளம், உளுந்து உள்ளிட்ட பயிர்கள் பாதிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது. சென்னையில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட 7 தென் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தென்காசி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதே நேரம் தென் தமிழ்நாடு மற்றும் வட தமிழ்நாட்டில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் நாளை கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நாளை மிதமான மழை பெய்யக்கூடும். அதே நேரம் இன்று ஒரு சில இடங்களில் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என்றும் அதனால் ஒரு சில பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பட்டப்பகலில் ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காரைக்குடி பகுதியைச் சேர்ந்தவர் மனோஜ், 23 வயதான இவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் ஜாமீன் நிபந்தனைப்படி காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்தில் கையெழுத்திடச் சென்றார். கையெழுத்து போட்டுவிட்டு 2 வீலரில் நண்பர்களுடன் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது கையெழுத்து போட்டுவிட்டு 2 வீலரில் நண்பர்களுடன் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது காரில் வந்த கும்பல் ஒன்று மனோஜை துரத்திச் சென்று ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டியது. அதில் படுகாயமடைந்த மனோஜ் உயிரிழந்தார். மனோஜின் நண்பர்கள் 2 காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பட்டப்பகலில் பிரதான சாலையில் இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் கொலை தொடர்பாக தற்போது 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.